கூட்டம் வந்து காலையிலேயே இளைஞர்களால் இளம் பெண்களால் நிரம்பி வழியுது அப்படின்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங். இப்போ மாற்றத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏதோ நடக்குது. மக்களை நேரில் சந்திச்சு பேசுறது, வீடுகளுக்கு போய் பேசுறது, தெருக்கள்ல நின்று பேசுறது, இதுக்கு உறுதுணையாக தான் வந்து சமூக வலைதள பிரச்சாரம் இருக்க முடியும். வெறும் சமூக வலைதள பிரச்சாரத்தை மட்டுமே வச்சுட்டு நான் மக்கள் மனங்களை வெல்ல முடியாது. கரெக்டா? அதான் வெரி சிம்பிள். அவங்க வந்து கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணணும், சமூக வலைதளங்கள் மாடர்ன் டெக்னாலஜியும் வரணும். வெறுமனே மாடர்ன் டெக்னாலஜியை மட்டும் வச்சுக்கிட்டு களத்தில் ஒர்க் பண்ணாமல் போகிறதுன்றது வந்து தெரியாது, அது சரியா வராதுன்னு எனக்கு தோணுது. பட் எனிவே இது மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நம்ம தேர்தல் அன்னைக்கே வந்து ஓரளவு பூத்தில் நிற்கக்கூடிய கூட்டத்தை வச்சு மக்கள் திரளை வைத்து வாக்குச்சாவடிகளின் முன்பு நின்று கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் திரளை வைத்து ஓரளவு சொல்லலாம். அந்த ஆர்வம் அந்த பேட்டர்னை வச்சு சொல்லலாம். யூஸ்வலாக வந்து யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. 11 மணிக்கு 12 மணிக்கு வருவாங்க. உங்களுக்கு அன்றைய கூட்டம் வந்து காலையிலேயே இளைஞர்களால் இளம் பெண்களால் நிரம்பி வழியுது அப்படின்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங். இப்போ மாற்றத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏதோ நடக்குது. அந்த மாதிரி இல்லை, மாற்றத்துக்கான வார்த்தை கூட பெரிய வார்த்தைக்கிலோ ஏதோ நடக்குது. திமுக அண்ணா திமுக குறிப்பாக திமுக வயிற்றுல புளிய கரைக்கிறது நியாயமானதான்றதை புரிஞ்சுக்கலாம்.